இந்த பிரபஞ்சம் பிக் பேங்னு சொல்லப்படுற மிகப்பெரிய வெடிப்பு மூலமா தான் உருவாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த வெடிப்புக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு கோள்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட கோள்கள்ல முக்கியமான ஒண்ணுதான் பூமி. நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமி பல அணுக்கள் மூலமா கட்டமைக்கப்பட்டது. பூமியில இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுமே ஒரு விதமான வைப்ரேஷன் சொல்லப்படுற அதிர்வுகளை உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அதிர்வுகளை சவுண்ட் வேவ்ஸா மாத்தி கேட்கும்போது ஓம் அப்படிங்கிற சவுண்ட் கேட்கறத உணர முடியுது. இதுல என்ன ஆச்சரியம்னா, இந்து மத கோவில்கள்ல கடவுளுக்காக உச்சரிக்கிற ஓம் அப்படிங்கிற மந்திர வார்த்தையோட ஒளி அளவும் பூமியில உருவாகிற அந்த ஓம் ஒளியோட அளவும் 432 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிற அளவுல ஒரே மாதிரி ஒலிக்குது. அப்படிப்பட்ட இந்த ஓம் மந்திர வார்த்தையை குறிக்கிற இந்த புனிதமான குறியீடு 22,000 அடி உயரத்துல இருக்கிற கைலாய மலையில இருக்கிறத பார்க்கும்போது, அப்போ கைலாய மலை கடவுள்கள் வாழும் புனித இடமா? 29,000 அடி உயரத்துல இருக்கிற இமயமலையோட உச்சியில கால் பதிச்ச மனிதர்களால 22,000 அடி உயரத்துல இருக்கிற கைலாய மலையில கால் பதிக்க முடியாததுக்கான காரணம் என்ன? முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காக மட்டுமே பார்க்கப்பட்ட கைலாய மலைய இப்போ நாசா விஞ்ஞானிகளும் பார்க்க வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? வெல்கம் டு இந்த உலகத்திலேயே உயரமான மலை எங்க இருக்குன்னு பார்க்கும்போது 2400 கிலோமீட்டர் அளவுக்கு படர்ந்து இருக்கிற இமயமலை தொடர்ல இருக்குன்னு தெரிய வருது. அப்படிப்பட்ட இமயமலைகள்ல உயரமான ஒரு மலை தான் இந்த மவுண்ட் எவரெஸ்ட். இருபத்தி 29,000 அடி உயரம் கொண்ட எவரெஸ்ட் மலையோட உச்சி அடையிறது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா எவரெஸ்டோட உச்சி அடையும் போது அங்க இருக்கிற கடுமையான குளிர் நம்மளோட உடலை அப்படியே உறைய வச்சிரும். எந்த அளவுக்கு குளிர் இருக்கும்னா -70 டிகிரி செல்சியஸ். இப்படிப்பட்ட மலை மேல இதுவரைக்கும் 11,000க்கும் அதிகமான மனிதர்கள் ஏறி இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்களால மவுண்ட் எவரெஸ்டை விட 6,000 அடி குறைவா இருக்கிற கைலாய மலையில ஏற முடியாததுக்கான காரணத்தை கேட்கும் போது கைலாய மலை ஒரு புரியாத புதிராவே இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கைலாய மலையை பத்தி இந்து புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தோட மையம், சென்டர் ஆஃப் எர்த்னு சொல்லப்படுற இடம் தான் கைலாய மலை இருக்கிற அதே இடம்னு தெரிய வருது. இதை உண்மையாக்குற விதமா அமெரிக்கன் ரஷ்யா நடத்துற நிறைய ரிசர்ச்ல பூமியோட மையப்பகுதி கைலாய மலை தான் ஆராய்ச்சியாளர்களே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா கைலாய மலையில இருந்து 6,666 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா ஸ்டோன்ஹெஞ்ச் பகுதியை அடைய முடியும். ஸ்டோன்ஹெஞ்ச்ல இருந்து 6,666 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சா பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியை அடைய முடியும். அதே மாதிரி பெர்முடா ட்ரையாங்கிள் இருந்து 6,666 கிலோமீட்டர் தூரம் போனா ஈஸ்டர் ஐலாண்டை அடைய முடியும். உலகத்தோட பல மர்மமான பகுதியா இருக்கக்கூடிய இந்த ஸ்டோன்ஹெஞ்ச், பெர்முடா ட்ரையாங்கிள், ஈஸ்டர் ஐலாண்ட் கூடவே இந்த கைலாய மலையும் பூமியோட ஒரே நேர்கோட்ல அடுத்தடுத்து ஒரே தூரத்துல இருக்கிறத பார்க்கும்போது இன்னும் வியப்பா இருக்கு. இப்படிப்பட்ட கைலாய மலையில இருக்கிற மர்மங்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க மலை மேல ஏறின நிறைய வீரர்கள் உயிரோட திரும்பலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. கைலாய மலை மேல ஒரு குறிப்பிட்ட மர்மமான இடத்தை அடைஞ்ச சில பேர் 2 வாரத்துல வளர வேண்டிய நகமும் முடியும் வெறும் 12 மணி நேரத்திலேயே வேகமா வளர்றத பார்த்து பயந்து மலையை விட்டு கீழே இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கின வீரர்கள் அடுத்த ஒரு வருஷத்திலேயே ரொம்ப வயசாகி இறந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ரஷ்யாவை சேர்ந்த டாக்டர் எர்னஸ்ட் 1999வது வருஷம் கைலாய மலை இருக்கிற பகுதியில தங்கி ஆராய்ச்சி செய்யும் போது கைலாய மலை அடிவாரத்துல இரவு நேரங்கள்ல மலைக்குள்ள இருந்து வித்தியாசமான மனிதர்களோட நடமாட்ட சத்தத்தை கேட்டதா சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கைலாய மலை பார்க்க பிரமிடு மாதிரி இருக்கிறதாவும் இரவு நேரங்கள்ல அமானுஷ்யமான சத்தம் கேட்கறதாவும் சொல்லி இருக்காரு டாக்டர் எர்னஸ்ட். சிவனை வழிபடுற மக்கள் எல்லாருமே கைலாய மலையில தான் சிவன் இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. இன்னும் சில பேர் கைலாய மலையோட மொத்த உருவம் சிவலிங்கத்தோட உருவம் மாதிரியே ஒத்து போறதா சொல்றாங்க. 1874வது வருஷம் நிக்கோலஸ் அப்படிங்கிற ரிசர்ச்சர் கைலாய மலையை ஆராய்ச்சி பண்ணதுல கைலாய மலையோட வடமேற்கு பகுதியில ஒரு குறிப்பிட்ட வழி மூலமா கைலாய மலை மேல ஏறினா புராணங்கள்ல சொன்ன ரொம்ப அட்வான்ஸான மர்ம நகரம்னு சொல்லப்படுற ஷாம்பலா நகரத்தை அடைய முடியும்னு நிக்கோலஸ் குறிப்பிட்டிருக்காரு. இதே மாதிரி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திபெத் நாட்டை சேர்ந்த மிலோரபா அப்படிங்கிற துறவி கைலாய மலையோட உச்சியில ஏறி இறங்கினதா சொல்லப்படுது. அந்த துறவி கைலாய மலையை ஏறும்போது கைலாய மலை உச்சியை அடையிற பாதைக்கான திசை அடிக்கடி மாறுறதாகவும் கூடவே மலையோட ஒவ்வொரு உயரத்திலையும் ஒவ்வொரு விதமான டெம்பரேச்சர் இருக்கிறதாவும் அந்த டெம்பரேச்சரை மனிதர்களை கொன்னுடும்னு சொல்லி இருக்காரு. மிலோரபா துறவி கைலாய மலையில ஏறினதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. ஆனா அவர் கைலாய மலையில ஏறி இருக்காருன்னு திபெத் நாட்டை சேர்ந்த மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு கைலாய மலை மேல ஏறதுக்கான அனுமதி யாருக்குமே கிடையாது. அதுக்கான காரணம் இந்தியா, திபெத், நேபாள் நாடுகள் சேர்ந்து கைலாய மலையை புனித மலையா அறிவிச்சு மலை ஏற்றத்துக்கான தடையும் போட்டிருக்காங்க.
கூடவே கைலாய மலைக்கு மேல எந்த ஒரு ஹெலிகாப்டரும் ஃபிளைட்டும் பறக்கிறதுக்கான அனுமதியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடை போடுறதுக்கு முன்னாடி நிறைய மனிதர்கள் கைலாய மலை மேல ஏற முயற்சி செஞ்சு கீழே விழுந்து இறந்திருக்காங்க. நிறைய மனித எலும்பு கூடுகளும் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட கைலாய மலையை நாசா சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணதுல அளவுக்கு அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி மலையில இருந்து வெளிப்படுறதாகவும் கூடவே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லப்படுற காந்த விசை மலையில இருந்து வரதுனாலையும் இங்க எந்த ஒரு காம்பஸும் வேலை செய்யாம போகுதுன்னு விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க. கைலாய மலையில முக்கியமான இன்னொரு மர்மம் இருக்கு. அந்த மர்மம் என்னன்னா, கைலாய மலையில 2 முக்கியமான ஏரி இருக்கு. ஒன்னு மானசரோவர் ஏரி, இன்னொன்னு ராட்சஸ்தால் ஏரி. இந்த 2 ஏரியுமே பக்கத்துல தான் இருக்கு. இதுல மானசரோவர் ஏரியில சுத்தமான நல்ல தண்ணியும், ராட்சஸ்தால் ஏரி முழுக்க முழுக்க உப்பு தண்ணியும் கொண்ட ஏரி. ஒரு மலை மேல 2 ஏரி இருந்தும் ஒன்னு நல்ல தண்ணியாவும் இன்னொன்னு உப்பு தண்ணியாவும் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு கைலாய மலையை புனிதமான மலைன்னு நம்புற மக்களுக்கு இன்னும் நம்பிக்கையை அதிகமாக்குற விதமா மலையோட உச்சியில ஓம் அப்படிங்கிற குறியீடு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி கைலாய மலையோட தெற்கு பகுதியில இருந்து சூரியன் மறையிறத பார்க்கும்போது கைலாய மலையோட நிழல் ஸ்வஸ்திக் சின்ன மாதிரி விழுகிறதுனால இந்த ஒட்டுமொத்த கைலாய மலைய சிவனோட இருப்பிடமா இன்னைக்கு எல்லாரும் கருதுறாங்க. கடவுள்கள் வாழும் புனித மலைன்னு சொல்லப்படுற கைலாய மலையோட உச்சிய ஏன் இதுவரைக்கும் எந்த மனிதர்களாலையும் ஏற முடியல? மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி கைலாய மலையில இருக்குன்னா, அப்போ கைலாய மலையை சுத்தி இருக்கிற மர்மமும் கைலாய மலை மேல இருக்கிற ரகசியமும் என்னவா இருக்கும்னு இனி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சி இருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன்.